கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிற வார்த்தை. இன்றைக்கும் நம்மை நடத்தி செல்லுகிற வார்த்தை. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒன்றும் குறைந்து போகவில்லை. எந்த ரிசோர்ஸஸும் எந்த ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் குறைந்து போகவில்லை. எவ்வளோ தலைமுறையானாலும் அவ்வளோ தலைமுறைக்கும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்களுடைய கவலைகள் எல்லாம் தேவன் மேலே வச்சுருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அவருடைய நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கும் உங்களை வழி நடத்தி செல்வார். சங்கீதம் 19 அதிகாரம் 14 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என்னுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக. லெட் மை வேர்ட்ஸ் அண்ட் மை தாட்ஸ் ப்ளீஸ் யூ. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதே போல் நம்முடைய இருதயத்தின் தியானமும் ரொம்ப முக்கியம். இந்த இருதயத்தின் தியானத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய யோசனைன்னு அர்த்தம். அப்போது வார்த்தையும் யோசனைகளும், வார்த்தையும் நினைவும், நம்முடைய பேச்சும் நம்முடைய எண்ணமும் பிரீதியாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் விரும்பத்தக்க இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா நம்முடைய வார்த்தையும் நம்முடைய எண்ணங்களும் விசுவாசம் நிறைந்ததாக இருக்கணும். விசுவாசத்தில் பேசணும், விசுவாசத்தில் யோசிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அது தேவனை பிரியப்படுத்தும், தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். இட் வில் ப்ளீஸ் காட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்றவர் இப்படி சொன்னார், தாட் இஸ் த சோல் ஆஃப் த ஆக்ட். அதற்கு என்ன அர்த்தம்னா, செயலின் மைய பொருளே எண்ணங்கள் தான், செயலின் மைய பொருளே நினைவுகள் தான். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுது. பிரியமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், பலனாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட நினைவுகள் தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும். நினைவுகள் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். அவைகள் எல்லாம் பேசாத வார்த்தைகள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நடக்காது என்று சொல்லுவதும் நடக்காது என்று நினைப்பதும் சமமானது. அப்போ நினைவுகள்னா என்ன அர்த்தம்னா, வாயை திறந்து சொல்லலை அவ்வளோதான், ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய இருதயத்தில், எண்ணத்தில் ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னும் வாயை திறந்து முடியாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் முடியாது என்ற வார்த்தை ஏற்கனவே என்னுடைய எண்ணத்தில் வந்துருச்சு. அதுதான் நினைவுகள், அதுதான் இருதயத்தின் தியானம். நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறது வார்த்தை. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருங்க என்று நினைப்பது சொல்லப்படாத வார்த்தை. அதுதான் நினைவுகள். சிலர் நினைவுகளில் மோசமாக நினச்சிட்டு வார்த்தைகளில் நல்ல காரியங்களை சொல்லுவாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னு வார்த்தையில் சொல்லுவாங்க, ஆனால் நினைவுகளில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது அப்படின்ற நினைவு இருக்கும். அதனால தான் அந்த வசனத்தில் படிக்கிறோம், என்னுடைய வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் மனதின் தியானமும் எண்ணமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக, உண்மையாக, சரியாக, உங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்றது அந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தின் தியானம் சரியாக இல்லை, நம்முடைய இருதயத்தின் தியானம் பிரியமாக இல்லை, பிரீதியாக இல்லை, தகுதியாக இல்லை அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்முடைய பேசுகிற வார்த்தையும் நம்முடைய பேசாத வார்த்தையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வார்த்தையும் நம்முடைய எண்ணமும், வார்த்தையும் நினைவும் ஆண்டவருக்கு பிரியமாக, பிரீதியாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசமுள்ள வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்தும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம இதில் ஜெயிக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி இருதயத்தின் தியானங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை எல்லாவற்றையும் முறியடித்து விடுங்கள். அதை எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நினைவுகளும் எண்ணங்களும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் தான் நாளைக்கு வார்த்தைகளாக வெளியில் வரும். ஆகவே எப்பொழுதும் பேசும் வார்த்தையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது, பேசாத வார்த்தைகளைத்தான் கவனித்து பார்க்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தான் பேசாத வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டும், பேசும் வார்த்தைகளும் பேசாத வார்த்தைகளாகிய உங்களுடைய நினைவுகள், எண்ணங்கள், அது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும், பிரீதியாக இருக்கட்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்லதை நினைக்க, ஆசீர்வாதமான காரியங்களை நினைக்க, ஆசீர்வாதங்களை பேச ஒரு சிறந்த நாள். இன்றைக்கும் அந்த காரியத்தை நினைவு கொள்ளுங்கள். இதை தியானம் பண்ணுங்கள், இதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் செயல்படுத்திங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உன்னதமான, உயரமான, ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வர செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.